வணக்கம். என் பேர் சிபி ஆதித்யா. நான் கடலூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கடலூர் மாவட்டத்தின் மாவட்ட தேர்தல் அலுவலர். இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி SIR, அதாவது சிறப்பு தீவிர திருத்தம், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற பணி தமிழ்நாடு முழுவதும் அப்புறம் நம்ம மாவட்டத்திலையும் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ப்ராசஸ் எதுக்கு நம்ம பண்றோம்னா, நம்மளோட வாக்காளர் பட்டியல்ல கரெக்டான நபர்களோட பேர் தான் சேர்க்கப்பட்டிருக்காங்கிறத உறுதி செய்யறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் நம்ம பண்றோம். இது ஏற்கனவே நம்ம கண்ட்ரில 8 முறை பண்ணிருக்காங்க. கடைசியா 2002ல நம்ம மாநிலத்துல இந்த SIR அப்படிங்கிற ப்ராசஸ் நடைபெற்றுட்டு இருக்கு. இப்ப நம்ம திருப்பி இந்த பணியை வரும் மாதத்துல இருந்து இதை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த SIR அப்படிங்கிற பணியில முக்கியமா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பூத் லெவல் ஆபீசர் அவங்க உங்க வீட்டுக்கு எனுமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் உங்ககிட்ட கொடுப்பாங்க. இந்த ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா உங்களோட போட்டோ, உங்களோட பேர், அப்புறம் உங்களோட வாக்காளர் டீடைல்ஸ் ஏற்கனவே பிரிண்ட் ஆகி இருக்கும். இது போக சில டீடைல்ஸ் நீங்க ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டியதா இருக்கும். என்ன மாதிரி டீடைல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்போதைக்கு உங்களோட சில பர்சனல் டீடைல்ஸ், உங்களோட பேரண்ட்ஸ் நேம், உங்களோட அப்பாவோட பெயர், அம்மாவோட பெயர், அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி சில தகவல்கள் நீங்க அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கப்புறம் முக்கியமா நீங்க அதுல ஃபில் பண்ண வேண்டியது என்னன்னா, 2002ல உங்க பேர் வாக்காளர் பட்டியல்ல இருந்துச்சுன்னா அதோட டீடைல்ஸ் நீங்க அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்க பேர் 2002ல வாக்காளர் பட்டியல்ல இடம் பெறலனா, உங்களோட உறவினர்கள் யாராவது ஒருத்தரோட பேர் அதுல நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் இந்த SIRல நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான வர்க். இதுக்கு BLOs இந்த படிவங்களை உங்க வீட்டுக்கு தேடி கொடுப்பாங்க. இந்த ப்ராசஸ் நமக்கு நவம்பர் 4 முதல் டிசம்பர் 4 வரை இந்த ஃபார்ம் கொடுத்து திருப்பி வாங்குறதான வர்க் நமக்கு நம்ம மாவட்டத்துல நடக்கும். இந்த ஃபார்மை நீங்க கரெக்டா நீங்க ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா, கையெழுத்து போட்டுட்டு உங்களுக்கு உங்களோட பேர் வாக்காளர் பட்டியல்ல சேர்த்துருவாங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்றதுக்கு உங்களோட பூத் லெவல் ஆபீசர் உங்களுக்கு தேவையான உதவி கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்க இந்த ஃபார்ம் கொடுக்க வரப்ப வீட்டுல இல்லையோ, இல்ல நீங்க வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ, இல்ல வெளியூர்ல வேலை செய்றீங்க, இல்ல படிச்சிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு பதிலா உங்களோட வீட்டுல உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஒருத்தரும் உங்களுக்கு பதிலா இந்த டீடைல்ஸை ஃபில் பண்ணி அவங்களும் கையெழுத்து போட்டு இந்த ஃபார்மை திருப்பி கொடுக்கலாம். ஒருவேளை 2002ல உங்களோட பேரும் வாக்காளர் பட்டியல்ல இல்ல, என்னோட உறவினர் பேரும் யாரு வாக்காளர் பட்டியலில் இருந்தாங்கன்னு ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா, உங்களோட பேசிக் டீடைல்ஸை மட்டும் நீங்க ஃபில் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் டிசம்பர் மாதத்துல உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. அப்ப இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ள ப்ரூஃப்ஸ், இந்த டாக்குமெண்ட்ஸ், இதுல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களோட பேர் வாக்காளர் பட்டியல்ல சேர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். சோ இந்த ஃபார்ம்ஸ் உங்க வீட்டுல கொடுக்கறப்ப நீங்க இந்த ஃபார்ம்ஸை ஒரு கரெக்டான முறையில ஃபில் பண்ணி நீங்க திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா, நம்ம வாக்காளர் பட்டியல்ல உங்க பெயர் இடம்பெறுவதை நம்மளால் உறுதி செய்ய முடியும். இதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு மிகவும் முக்கியம். தேங்க்யூ.